வணக்கம். இது கேள்விக்களம். 10 ஆண்டுக்கு முன்பு இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் என 10 ஆண்டு கழித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுகிறது பாஜக. இதில் அனைத்து துறையிலும் பாஜக அரசு தோல்வி அடைந்திருக்கிறது என்று பதிலுக்கு 10 சால் அநியாய் கால் என காங்கிரஸ் ஒரு கருப்பு அறிக்கையை வெளியிடுகிறது. வேகமெடுக்கிறதா தேர்தல் அரசியல், மக்களிடம் எடுபட போவது யாருடைய பேச்சு என்ற பொருளில்தான் இன்றைய கேள்விக்களத்தை கட்டமைத்திருக்கிறோம். நம்மோடு அரங்கத்தில் மதிமுகவை சார்ந்த திரு அந்தரிதாஸ் இணைந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்போம். அதே போல மூத்த பத்திரிகையாளர் RK ராதாகிருஷ்ணன் அவர்களையும் விவாதத்திற்கு வரவேற்கிறோம். அரசியல் விமர்சகர் திரு M குமார் அவர்களையும் விவாதத்திற்கு வரவேற்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் பாஜகவை சார்ந்த தங்க வரதராஜனும் நம்மோடு இணைய இருக்கிறார். அவரையும் முன்பே வரவேற்போம். முதல்ல RK அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் இன்னென்ன மாதிரியான ஊழல்கள் நடைபெற்றது, 2008 ரெசெஷனை அவங்க சரியாக கையாளாம போனது, மானிட்டரி பாலிசி சரியாக அவர்கள் கொடுக்காதது, இதையெல்லாம் தான் இன்னைக்கு அதை சரி செய்வதற்கு சீர்திருத்துவதற்கு எங்களுக்கு இவ்வளவு காலம் ஆகிவிட்டது என்பதை போல ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலடியாக காங்கிரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய கருப்பு அறிக்கையில நிறைய விஷயங்களை சுட்டி காட்டி இருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இந்த UPA காலத்தில் நடந்த ஊழல் என்று சித்தரிக்கின்ற பல விஷயங்கள், அதை வைத்துத்தான் NDA அதிகாரத்துக்கு வந்தது, பாஜக அதிகாரத்துக்கு வந்தது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதாவது அதில் இருக்கின்ற முக்கிய ஊழல்களை நாம் எடுத்து பார்ப்போமே. 2G, அதாவது ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை ஒதுக்கீடில் பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்று சொல்லி இங்கே இருக்கின்ற சென்னையில் இருக்கின்ற நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸும் அதே மாதிரி தினமணி பத்திரிகையும் தினமலர் பத்திரிகையெல்லாம் தன்னுடைய அந்த ஃபஸ்ட்டு பேஜில் 1,76,000 கோடி மோசடி அப்படின்னு சொல்லிட்டு குருமூர்த்தியுடைய தூண்டுதலில் இவர்கள் எல்லாம் பெரிதாக போட்டார்கள். அதாவது இதை விட பெரிய ஒரு ஊழலே கிடையாது. அது அப்படியே நம்ம தமிழர்களுடைய அந்த மனத்தை கவர்ந்த ஒரு விஷயமா இருக்கிறது. ஆஹா, இவ்வளோ பெரிய மோசடியா அப்படின்னு எல்லாம் பேசிக்கொண்டிருந்தோம். இன்றைக்கி என்னாச்சு? பாஜக ஆளுகின்ற ஒரு சமயத்தில் ஒரு CBI கோர்ட்டு தானே டெல்லியில் இவர்களை எல்லாம் குற்றமற்றவர்கள் என்று நிரூபணம் செய்து வெளியே விடுகிறது. அந்த கோர்ட்டு அதன் பிறகு பாஜகவுடைய அரசாங்கம் மேல்முறையீடு செய்தது இல்லையா? அந்த மேல்முறையில் என்னாச்சு? இப்போ ஹைகோர்ட்டில் அந்த கேஸ் அப்படியே தான் இருக்கிறது. அதுக்கு மேலே அது போகவே இல்லைன்றதான் உண்மை நிலையாக இருக்கிறது. நான் கேட்குறேன், 1,76,000 கோடி ஆராசா எடுத்துக்கொண்டு பெரம்பலூருக்கு ஓடி இருந்தான்னா விட்டுருப்பாங்களா? அப்போது அது கம்ப்ளீட்டாக மோசடியான ஒரு விஷயம். அதற்காக ஊழல் நிறைந்த அரசாங்கம் என்று ராம்தேவும் ஸ்ரீ ரவிசங்கரும் கிரண்பேடியும் எல்லாம் டெல்லியில் போய் உட்கார்ந்தார்களே, அதற்கு பின்னாடி வினோத் ராய் என்ற பெரிய ஒரு மோசடிக்காரன் CAG-னுடைய ஒரு ரிப்போர்ட் கொடுத்தானே, அவன் என்ன சொன்னா, இதை அதாவது இவர்களெல்லாம் மரியாதையை கொடுக்கக்கூடாதுங்க என்றால் நோஷனல் லாஸ், பெர்செப்டிவ் லாஸ் என்ற இது கொண்டு வர யார்? நாட்டினுடைய கணக்கு பிள்ளை. நீங்கள் கணக்கு என்னன்னு கேட்டால் கணக்கு சொல்ல தோராயமா இவ்வளோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போறானே, அவனுக்கு அதன் பிறகு பெரிய போஸ்ட் கொடுக்குறாங்க. கிரண்பேடிக்கு பெரிய போஸ்ட் வருது. ராம்தேவ் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறதுலே பெரிய பணக்காரில் ஒருத்தராக மாறுறாரு. இவரை காணவே இல்லை. நம்மளுடைய அந்த சீரியல் ப்ரொடக்டர் இருக்காலையே, அந்த ஆளை காணவே இல்லை. இப்போ இதுதான் நிலையாக இருக்கிறது. அதில் ஊழல் இல்லை என்று எப்போ நிறுவனம் ஆகுது? கோர்ட் சொல்லுது. அதன் பிறகு ஸ்பெக்ட்ரம் அலவரிசை 5G அலவரிசை இப்போ என்ன ஆயிருக்கு? இலான் மஸ்க் ஃப்ரீயாக கொடுக்கிறார்கள். அப்போ இது ஊழல் கிடையாதா? 5G கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கொடுக்கிறார்கள். இதை விட பெரிய ஒரு ஊழல் இருக்கிறதா? அதே மாதிரி தான் நம்மளுடைய ரஃபாலே விமான ப்ரொக்யூர்மெண்ட்டில் இந்தியா அரசாங்கம் UPA காலத்தில் ஒரு அமௌண்ட் போட்டு அதை ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி இங்கே பண்ண போகிறோம், HAL நிறுவனமாக்கி HAL நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் என்று ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டார்கள். அதன் பிறகு நரேந்திர மோடி அங்கே செஞ்சு பிரான்ஸில் சென்று இப்போ அப்படியே மாறி இருக்கிறதே. ஏன் அது மாறியது? 18 ஃப்ளை பை வேரில் கொண்டு வர வேண்டும். அதன் பிறகு என்று UPA அரசாங்கனுடைய ஒப்பந்தமாக இருந்தது. 35 ஏன் பிரான்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஏன் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணல, இங்கே மக்களுக்கு ஏன் வேலை வாய்ப்பு கொடுக்கவில்லை, அப்புறம் ஏன் இந்த ப்ரைஸ் அந்த அளவுக்கு அதிகமாகிறது? இதெல்லாம் ஊழல் அரசாங்கம் என்று ஒரு அரசாங்கத்தை முத்திரகுத்தி அது கம்ப்ளீட் அப்படியே அந்த ஸ்டோரி வாஸ் பாட் பை த மீடியா ஹுக் லைன் அண்ட் சிங்கர்.
அதன் பிறகு ஊழல் இல்லை என்று 2G ஆனாலும் சரி, இந்த ரஃபாலே விஷயத்திலே ஆனாலும் சரி, 2G ஊழல் அதுக்கு பிறகுதான் நடந்திருக்கிறது. ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன்ல 2Gல ஊழல் நடக்கவில்லை, 5Gல தான் அலோகேஷன்ல வந்து ஊழல் நடந்திருக்கிறது. இன்னைக்கு வந்து தன்னுடைய ஏதோ நண்பர் போல இருக்கின்ற ஒரு இலான் மஸ்க் எடுத்து கொடுத்துருவாங்களாமா, பாக்கி இருக்கிற நபர்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்களாமா, அவங்க போயிட்டு இருப்பாங்களாமா, அதை நம்ம கேள்வி கேட்க கூடாதாமா. இதுல தான் ஊழல் நடந்திருக்கிறது, ரஃபாலேலையும் ஊழல் நடந்திருக்கிறது. இதுதான் நான் கூறுகிறேன். இது ஒரு பக்கம். அடுத்ததாக என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்து வந்தார்கள்? 2 கோடி வேலை வாய்ப்பு ஒரு வருஷம். அதை பற்றி அதன் பிறகு பேசினாங்களா, இப்போ பேசுகிறாங்களான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. வெளியூரில் இருக்கின்ற சுவிஸ் வங்கிகள் இருக்கின்ற அந்த பிளாக் மணி வந்து 100 நாளில் கொண்டு வர்றேன்னு சொன்னார். 10 வருஷம் ஆச்சு. 100 நாள் இல்லைங்க, 10 வருஷம் ஆச்சு. எவ்வளவோ 100 நாள்கள் தாண்டி விட்டது. இன்னும் 5 பைசா கூட வந்த பாடு கிடையாது. 15 லட்சம் எல்லா சிட்டிசனுக்கு வாக்கு வங்கியில் தன்னுடைய வாக்கு வங்கிக்காகத்தான் தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வரும் அளவுக்கு நமக்கு வந்து செல்வம் வந்து விடும், நான் போட்டு விடுகிறேன் என்று நரேந்திர மோடி ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். அங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற சில பத்திரிகையாளர்கள் அதே மாதிரி இதில் சேனல்களில் பேசுகிறவங்கலாம் அப்படி சொல்லவே இல்லைன்னு சாதிச்சாங்க. அதன் பிறகு அது வீடியோ எல்லாம் ஃப்ளோட் பண்ணாங்க. அது அவர் சொல்லியிருக்கார், ஹிந்தியில் அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதுவும் வந்தபாடு கிடையாது, யாருக்கும் 5 பைசா வரல. பெட்ரோல் டீசல் வந்து 35 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து 103 ரூபாய்க்கு விற்று கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி ரூபாயினுடைய மதிப்பு வந்து அன்றைய காலத்தில் வந்து 61லிருந்து 63 ரூபா. நான் இலங்கையில் இருந்த சமயம் எனக்கு மிக தெளிவாக தெரியும். 61லிருந்து 63 ரூபா. அதை வந்து ஸ்ரீ ரவிசங்கர் போன்றவர்கள் 30 ரூபாய்க்கு 35 ரூபாய்க்கு வரும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு வந்து 83 ரூபாயில் போய் நிற்குது. இந்தியா வந்து ஒரு வல்லரசாக ஒரு 5 ட்ரில்லியன் எக்கானமியாக USD 2023-24 மாறும் என்று கூறினார்கள். எங்காச்சு? ஒன்றும் ஆகல. இல்லை, இன்னும் இப்போ 5 ட்ரில்லியன் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். 5 ட்ரில்லியன் எக்கானமி, 5 ட்ரில்லியன், அதில் ஒன்றும் பெரிய அர்த்தம் கிடையாது. இருந்தாலும் சொன்னதுக்காக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. எல்லா குடும்பத்துக்கும் ஒரு வீடு, 2022ஓட எல்லா குடும்பத்துக்கும் ஒரு வீடு, சிதம்பரத்தினுடைய விளக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதங்க வந்துச்சு, யாருக்கு வந்துச்சு? ஃபார்மர்ஸ் இன்கம், விவசாயிகளுடைய அந்த இன்கம் என்பது 2022க்குள்ளால டபுள் ஆகுன்னு சொல்லி கொண்டிருந்தார்கள். நரேந்திர மோடி அந்த வாக்குறுதியை கொடுத்தாரு. அதன் பின்ன என்னாச்சு? அதே மாதிரி 100 ஸ்மார்ட் சிட்டிஸ் பை 2022 என்று கூறினார்கள். அதை என்னாச்சுன்னு இது, அதாவது அவர்கள் கூறின ஒரு விஷயம் கூட 2014 வந்து டெவலப்மெண்ட் என்ற அஜெண்டாவை கொண்டு வந்து அந்த அஜெண்டா பேஸில் வந்து வாக்குகளை வாக்கி வந்து மக்களை ஏமாற்றியுள்ளார்கள். இதுதான் மிக தெளிவாக இந்த எல்லா விஷயத்திலிருந்து தெரிகிறது. அப்போ என்ன செய்ய முடியும்? அதாவது நம்மளுக்கு இப்போ ஒன்றும் சொல்கிறக்கோ பேசுகிறக்கோ கிடையாது. அப்போது நம்ம வந்து UPA ஊழல் என்று பேசிக்கொள்ளலாம். ஏனென்றால் அந்த ஊழல் எல்லாம் மீடியாவில் வந்து விஷயங்களாக இருக்கிறது. மீடியா வந்து ஒரு கருவியாக யூஸ் பண்ணிட்டு UPAவை தாக்க, திமுகவை தாக்க, காங்கிரஸை தாக்க, CPMகளை தாக்க, இந்த மாதிரி எல்லா கட்சிகளையும் தாக்கறதுக்கு ஒரு ஆயுதமாக அன்ற காலத்தில் பயன்பட்டது. இந்த காலத்தில் 2014க்கு பிறகான காலகட்டத்தில் வந்து மீடியாவில் இருக்கின்ற நபர்களை வந்து எத்தனை நபர்களை வந்து சிறைப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த பிரபீர் புர்காயஸ்தா என்ற நபர் இன்னும் ஜெயிலுக்குள்ளால தான் இருக்கிறாரு. ஏன் ஒரு அர்னாப் கோசாமிக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு சனிக்கிழமை உட்கார்ந்து கொண்டு ஒரு பெயில் கொடுக்கிறார்கள்? என்னுடைய புரிதல் தானுங்க. பிரபீர் புர்காயஸ்தா இன்னும் வந்து ஒரு 4 மாசமாக ஜெயிலுக்குள்ளாலேயே இருக்கிறார். என்னுடைய புரிதல் தான். அர்னாப் கோசாமி பாஜகவுக்கு நல்லா அண்ணாமலையுடைய பாஷை யூஸ் பண்ணணும்னா வாசிக்கத்து கொண்டு இருக்கிறார். பிரபீர் புர்காயஸ்தா வாசிக்கவில்லை. இதுதான் எனக்கு தெரிஞ்சு இதுதான் வித்தியாசம் தெரியுதுங்க. ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு சனிக்கிழமை உட்கார்ந்து ஒருத்தருக்கு பெயில் கொடுக்குது, அவரும் ஜேர்னலிஸ்ட். இன்னொரு அதே சுப்ரீம் கோர்ட் வந்து இதை கேட்கவே மறுக்கிறது என்ற ஒரு நிலை இருக்கிறது. சித்திக் காப்பன் என்ன செய்தாரு? ஹத்ராஸில் போய் ஒரு நியூஸ் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு போறாரு. அவரை பிடிச்சி 2.5 வருஷம் வந்து உள்ள போட்டாச்சு. எப்படியோ கையை காலை பிடிச்சி கடைசியில் ஒரு பெயிலில் வந்து வெளியே வர்றாரு. அப்போ பத்திரிகையாளர்களை சிறைப்பிடிக்க வேண்டியது. நேற்றைய தினம் வந்து நிகில் வாகலே என்ற ஒரு பத்திரிகையாளர் வந்து சில விஷயங்களை வந்து வெளியிட்டார் என்ற அடிப்படையில் வந்து பாஜகவினுடைய பூனே மாநகர பொறுப்பாளர் அவர் வந்து இவரை தாக்கி இருக்கார். அவர் கார் வந்து பார்க்கணும், நீங்க எந்த அளவுக்கு கோரமாக தாக்கப்பட்டிருக்குன்னு நம்ம அளவை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ பத்திரிகையாளரை தாக்க வேண்டியது, பத்திரிகையாளரை அச்சுறுத்த வேண்டியது, அதன் மூலம் வந்து பத்திரிகையாளர் எல்லாம் ஒன்றா வாங்கிட வேண்டியது. அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாலும் சரி, பாக்கி விஷயங்கள் இது கொடுத்து வாங்கிட வேண்டியது, இல்லை என்றால் அச்சுறுத்த வேண்டியது. இது 2 நடவடிக்கைகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ 2004 2014 வரையான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்களுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் இருந்தது என்று பார்க்கும்போது அவர்கள் அரசாங்கத்தை குறித்து, மன்மோகன் சிங் குறித்து, சோனியா காந்தியை குறித்து என்ன வேணாலும் பேசக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. அந்த சமயத்தில் பல விஷயங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்கள், பர்சனல் அட்டாக் எல்லாம் நடந்தது. அதெல்லாம் வந்து பத்திரிகையில் வந்தது, அதெல்லாம் வந்து ஊடகங்களில் வந்தது. ஆனால் 2014 2024 வரையான காலகட்டத்தில் வந்து இப்ப நரேந்திர மோடியோ அமித்ஷாவோ கேள்வி கூட கேட்க முடியாத ஒரு இடத்தில் தான்
வெஸ்ட் ஹிந்தி மீடியாவும் ஆங்கில மீடியாவும் இருக்கிறது. ஆங்கில மீடியா ஏறத்தாழ வந்து 2Aக்கு போயிருக்கிறது. அதானி இல்லைன்னா அம்பானி கைக்கு போய்க்கிறது. பாக்கி ஒரு மீடியாலையும் ஒன்றும் பேசக்கூடிய நிலை கிடையாது. இதுதான் இன்றைய நிலையா இருக்கிறது. இதுல ஒரு ஃபால்ஸ் கட்டமைப்பு தான் சொல்றாங்க. நாங்க எல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணோம், அதெல்லாம் ஊழல் கட்சிகள், அந்த ஊழல் கட்சிகளை கொண்டு வராதீர்கள் எந்த கட்டமைப்புக்கு மறுபடியும் இது வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜாக போனா தான் நல்லா இருக்கும்னு நான் கருதுகிறேன். அதற்காக 2014 தேர்தலுக்கு முன்பு எப்படி ஒரு 2 வருடத்துக்கு முன்பாவே ஊழலுக்கு எதிராக இந்தியாவில் சில அமைப்புகள் போராடுது என்பதை போல கட்டமைச்சு இந்த தேர்தலை எதிர்கொண்டார்களோ அது போல ஒரு துருப்புச்சீட்டை அந்த வெள்ளை அறிக்கையை பயன்படுத்தலாம்னு நினைச்சிச்சோ பாஜக? நிச்சயமாக அப்படித்தான். இதை இன்னைக்கு கம்ப்ளீட் விவாதங்கள் பாருங்களேன். எல்லா டிவி சேனல்லையும் ஒன்றும் ராமர் இருக்கும். அதாவது பிரதமர் ராமரை பற்றி இவ்வளவு புகழ்ந்து பேசினார், பிரதமர் தான் ராமருக்கு வீடு அமைத்து கொடுத்தார்னு. ராமருக்கு வீடு அமைக்கிறவங்க பாவத்துக்கு இங்கே இருக்கின்ற பாவங்களுக்கு எங்க வீடு அமைத்திருக்கீங்க? தூத்துக்குடியில் வெள்ளத்தில் வந்து அடித்து சென்ற வீடுகளுக்கு நீங்க வீடு கொடுத்தீங்கன்னு பார்த்தா கிடையாது. மு க ஸ்டாலின் தான் வீடு கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி பல இடங்களில் வந்து அதான் பிரச்சனையா இருக்கிறது. மக்களினுடைய இந்த வாழ்வாதார பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்ணாமல் முழுக்க முழுக்க அவர் ஊழல் செஞ்சாங்க, 10 வருஷம் முன்னாடி ஊழல் செஞ்சாங்க, அதனால வந்து இன்னைக்கு ஓட்டு போடுங்க என்ற அந்த கட்டமைப்பில் கொண்டு வர்றதுக்கு தான், அது ஒரு டிபேட்டாக எடுத்து செல்வதற்கு தான், அது கான்ஸ்டன்டாக ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு வர்றதுக்கு தான் மறுபடியும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். இப்போ தான் இந்த இது கூட அந்த 2G வழக்கினுடைய சாராம்சம் கூட இப்போ பல மீடியாவில் வந்து திடீர் என்று வந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி தான் திமுக வந்து ஊழல் கட்சி என்று சாதிக்க வேண்டும், காங்கிரஸ் வந்து ஊழல் கட்சி என்று சாதிக்க வேண்டும், அதிமுக என்றது கையலாத கட்சி என்று சாதிக்க வேண்டும். அந்த ஒரு கட்டமைப்பில் தான் எல்லாமே போய்கொண்டிருக்கிறது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஏதுவாகத்தான் அதாவது பாராளுமன்றத்தை யூஸ் பண்ணிக்கொண்டு, அது வேற ஒரு ஏதோ ஒரு காலத்தில் நாம் நினைச்ச பாராளுமன்றம்னா நம்ம ஓரளவுக்கு உண்மை பேச வேண்டிய ஒரு இடமா இருக்கும் என்று நினைச்சோம். இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ என்ன பொய் வேணாலும் பாராளுமன்றத்தில் பேசலாம் என்ற ஆயிட்டு. அந்த அஃப்கோர்ஸ் பாராளுமன்றத்தில் இம்யூனிட்டி இருக்கு. நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டை பத்தி பேசலாம், எந்த கோர்ட்டை பத்தி வேணாலும் பேசலாம், என்ன போய் வேணாலும் பேசலாம். ஆனால் அதையெல்லாம் தடுத்த சபாநாயகர்கள் இருந்த காலம் இருக்கிறது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ பாஜகவினர் வந்து என்ன வேணா பேசலாம் என்ற நிலை வந்துருச்சு. அதை வைத்துக் கொண்டுதான் இப்போ எப்படிங்க நிர்மலா சீதாராமன் நாங்கள் உட்கார்ந்து கொண்டு தமிழகத்துக்கும் கர்நாடகத்துக்கும் கேரளாவுக்கும் தெலுங்கானாவுக்கும் எல்லாம் நான் வந்து எல்லாம் எங்களுக்கு நிலுவைத் தொகையே இல்லை என்று எப்படி பேச முடியும் என்று நான் கேட்கிறேன். அதாவது எவ்வளவு நிலுவைத் தொகை இருக்கிறது ஒவ்வொரு மாநிலமும் கூறுகிறது. எங்களுக்கு பகிர்வு வந்து கம்மியாகி கொண்டே போகிறது என்று ஒவ்வொரு மாநிலமும் வந்து குமரிக்கொண்டிருக்கிறது. வரலாறுலேயே இல்லாத ஒரு விஷயம் என்னவென்றால் 2 முதல்வர்கள் கண்டு டெல்லியில போயிட்டு முகாமிட்டு அங்க வந்து போராட்டங்களை நடத்தி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள். இது வந்து இதை விட பெரிய ஒரு அவலமே கிடையாது. ஒரு பிரதமருக்கு இதை விட பெரிய ஒரு அவமானமே கிடையாது. அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில் நடக்கின்ற ஒரு இந்தியா இல்லை என்றால் பாரதம், அந்த பாரதத்தினுடைய உச்சபட்சமான ஒரு பாராளுமன்றத்தில் நின்று கொண்டு என்ன வேணாலும் சொல்லலாம், ஒரு எதிர்கட்சிகளை தாக்கக்கூடிய ஒரு அரசியல் மேடையாக, ஒரு இன்னும் சொல்ல போனா ஒரு மேடை பேச்சாளராக பேசக்கூடிய இடத்துல தான் நாம் இன்னைக்கு ஒரு நிர்மலா சீதாராமனையும் ஒரு பிரதமரையும் பார்க்க வேண்டிய ஒரு அவலத்துக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஓகே திரு குமார், இப்போ 2G ஊழலை தொட்டு காட்டி பேசுறாங்க, காமன்வெல்த் ஊழலை இழுத்து இந்த வெள்ளை அறிக்கையில எல்லாம் குறிப்பிடப்படுறதை நம்ம பார்க்கிறோம். ஊழல் என்று சொல்கிறாங்கன்னா இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில எந்த சார்ஜ் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிறது? ஊழலுக்கு எதிரான ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்போன்னு வந்த இந்த பாஜக அரசு இதுவரைக்கும் என்ன நல்ல ஆட்சியை கொடுத்திருக்கிறது? நிறைய இண்டிகேட்டர்ஸ் பார்க்கிறோம். இவங்க சொன்ன அந்த ஆர்கே சொன்னது போல 5 ட்ரில்லியன் எக்கானமி அப்படிங்கிறத உண்மையாலுமே அடைஞ்சிருக்கிறாங்களா? இன்ஃப்ளேஷனோட ஒப்பிட்டு பார்க்கணும், ரியல் ஜிடிபியை கணக்கிட்டு பார்க்கணும். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அதையெல்லாம் குறிப்பிட்டு வெள்ளை அறிக்கையில பேசாம 10 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸை குறிப்பிட்டு வெள்ளை அறிக்கை வெளியிட்டா இதை மக்கள் ஏத்துப்பாங்களா? பார்க்கிறவங்க சிரிக்க மாட்டாங்களா? அதாவது 2G பொறுத்தவரையில திரு ஆர்கேஷ் அவர்கள் சொன்னது போல 2Gல கேஸ் இஸ் சப்சிடிஸ். அது வந்து கேஸை போட்டவங்க உரிய ஜட்ஜி வந்து கோர்ட் காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் திறந்தே இருக்கும், ஆவணங்களை கூட தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாரும் பேப்பர்ல டிவில எல்லாம் பார்த்தோம், படிச்சோம், கேட்டோம். அப்ப இருந்த அரசு, கேஸ் போட்ட அரசு காங்கிரஸ் அரசு தான். அவங்க அதை பண்ணாதனால ஜெயிச்சிட்டாங்க. இப்ப அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. கேசி சப்சிடிஸ் வரட்டும், வந்த பிறகு பார்த்துக் கொள்ளலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இவரு நம்முடைய நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள், அதாவது உற்பத்தி துறையில் இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கு பாஜக அரசு நிறைவேற்றி கொண்டிருக்கிற திட்டங்கள் அத்தனையுமே காங்கிரஸ் அடித்தளமிட்டது என்பதை தயவு செய்து எல்லோரும் மறந்துவிடக்கூடாது.
காங்கிரஸ் பிளான் பண்ணதுதான். எல்லா ஸ்கீம்ஸும் அவங்க பிளான் பண்ணது. அவங்க ரோடு போட்டாங்க, அவங்க கோடு போட்டாங்க, இவங்க ரோடு போட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி ஈத்தி கொஞ்சம் திடமா போட்டிருக்காங்க. இதை யாரும் மறுக்கவும் முடியாது. டெலிகாம்ல இருந்த மோசமான சூழலை அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஒயிட் ஸ்டேட்மெண்ட்ல வாராக்கடன் அதிகமாக இருந்ததால் வங்கிகள் மிக பலவீனமாக போய்விட்டன என்று சொல்லியிருக்கிறார்கள். காமன்வெல்த் போட்டியில மிகப்பெரிய ஊழல் நடந்ததாக சொல்லியிருக்கிறார்கள். எதிர்கால வளர்ச்சி திட்டத்திற்கு சரியான முதலீடு செய்யல என்று குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். அது இப்ப இந்த 2014 2024 வரைக்கும் உள்ளத, அதாவது உற்பத்தி துறையில் 10 லட்சம் கோடி முதலீடு. அதாவது ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்ததை விட 3 மடங்கு அதிகம். ரயில்வே துறையில 2.40 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. வேளாண் துறையில மேம்பாடு. செல்போன் உற்பத்தி 5 கோடியில இருந்தது முன்னால, இப்ப 31 கோடியாக உயர்ந்திருக்கிறது. இந்திய ராணுவ தளவாடம் 1 லட்சம் கோடியை தாண்டி விட்டது ஏற்றுமதி. 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து விடுபட்டுள்ளனர். இதெல்லாம் அரசாங்கம் கொடுக்கறதுல இருந்து நான் சொல்றேன். விவசாயிகளுக்கு 2.80 லட்சம் கோடி மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. அந்நிய நேரடி முதலீடு 3 மடங்கு அதிகரித்துள்ளது. அந்நிய செலாவணி 600 மில்லியன் கோடியாக உயர்ந்துள்ளது. 2004 இருந்து 2014 ஏற்றுமதி 450 மில்லியனில் இருந்து தற்போது 775 மில்லியனாக உயர்ந்துள்ளது. பொருளாதாரத்தை இப்படித்தான் நம்ம பார்க்கணும். வருமான வரி கட்டுவோர் 3 கோடியில இருந்தாங்க, அன்னைக்கு இப்ப 8 கோடியாக அதிகரித்துள்ளது. மேக் இன் இந்தியா உலகில் ஒரு பெரிய பிராண்டாக மாறி இருக்கு. நானும் வெளிநாட்டுல தான் இருக்கேன். இந்தியாவுடைய பொருட்களை பத்தி பேசுறாங்க. நெல் கோதுமை 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட 2.5 மடங்கு உற்பத்தி அதிகமா இருக்கிறது. சாதாரண உணவு பண்டங்கள் விலை இரட்டை இலக்கங்களாக இருந்தது ஒற்றை இலக்கமாக மாறி இருக்கிறது. பருப்பு, உணவு பண்டங்களுடைய விலை. அது போல தமிழ்நாட்டுல நீங்க சாதனைன்னு பாத்துட்டீங்கன்னா, அந்த சாலை திட்டத்துக்கு மட்டும் 45,000 கோடி தமிழகத்துக்கு வந்திருக்கிறது. மெட்ரோ திட்டத்துக்கு 73,000 கோடி தமிழ்நாடு திட்டங்களுக்கு வந்திருக்கிறது. அது போல நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா குமார், நம்ம அதை பார்த்தோம். சொல்லி ஆகணும். சாதாரண ரயில்வே திட்டத்திற்கு 34,000 கோடி. வந்தே பாரத் ரயில் திட்டத்துக்கு 4 ரயில் தமிழ்நாட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. மின்னணு துறையில் 100 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. ராணுவ தளவாடத்திற்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு 11 மருத்துவக் கல்லூரிகள் வழங்கப்பட்டுள்ளது. ஏழை விவசாயிகளுக்கு 46,44,000 ரூபாய் வருடம் 6,000 வீதம் வழங்கப்பட்டுள்ளது. ஜல்சீவன் மிஷன் குழாய் மூலம் குடிநீர் வீடுதோறும் வழங்க திட்டத்தில் 86 லட்சம் பேருக்கு 1,86 லட்சம் பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. மருத்துவ காப்பீடு அது போல 1,86 லட்சம் பேருக்கு மருத்துவ காப்பீடு அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. முத்ரா திட்டத்துல 50,000 இருந்து 10 லட்சம் வரைக்கும் செக்யூரிட்டி இல்லாத லோன். அதுல தமிழ்நாட்டுல மட்டும் 52 பக்கத்தையும் நம்ம சொல்ல முடியாது. நீங்க சொல்லிட்டீங்க. என்ன அரசாங்கம் அந்த அரசுக்கு இந்த அரசுக்குள்ள கம்பாரிசன், அதுக்கான சொல்லி 2-3 பாயிண்ட் தான் எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேராகும். இது முக்கியமானது. அதாவது 66,536 கோடி கடன் தமிழகத்துக்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிறுத்தப்பட்டிருந்த இப்ப 96ல இருந்து ஒரு அமௌண்ட் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டியது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பின்னால எத்தனையோ அரசு, திமுக காங்கிரஸ் எல்லாம் கூட்டணியா இருக்கும்போது கூட எத்தனையோ பிரதமர் மாறி இருக்கிறார்கள், அரசு மாறி இருக்கிறது. அது யாரும் கண்டுக்கல. ஆனால் இப்ப சமீபத்துல அதை கண்டுபிடித்து அந்த மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது போல ஆர்டிகல் 370 ரத்து இங்கெல்லாம் பேசுறாங்க. 370 எப்படி அது பாகிஸ்தான் பயிரும் தான் நாங்கெல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனால் அது எப்படி எவ்வளவு சாமர்த்தியமா ஹேண்டில் பண்ணி இப்ப ஜம்மு காஷ்மீர் ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டு இருக்காங்க. அது நினைக்கும் போது நம்ம மித்து மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வெளிநாட்டுல. அது போல ட்ரிபிள் தலாக் எடுத்தது அவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒரு பெரிய, பெண்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. ராமராலயம் கட்டினால அயோத்தி இதெல்லாம் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் வளர்ச்சியா எப்படி பிரதிபலிக்கும்? 25 லட்சம் பேரா வறுமையிலிருந்து விடுபட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க. 80 கோடி பேருக்கு இலவச அந்த அரிசி கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது அங்க எத்தனை பேர் வறுமை நிலையில இருக்கிறாங்க என்பது புலனாகிறது. அதே மாதிரி ஹங்கர் இண்டெக்ஸ் பார்க்கும் பொழுது யூபிஏ காலத்துல 55வது இடத்துல இருக்குதுன்னா இப்போ 110வது இடத்துக்கு போயிருக்குது. 2014 ஆட்சிக்கு வந்த உடனே சடன் ஜம்ப்.
இந்த சிம்பிள் இண்டிகேட்டர்ஸ் சிம்பிளா எல்லாம் ஒரு நம்ம வச்சு சிம்பிளா பார்க்க வேண்டாமா? ஒரு எக்ஸாம்பிளோட எல்லாத்துக்கும் சன் டிவியுடைய நேயர்களுக்கு புரியுற மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஒரு குடும்பத்துல சொத்து சுகங்கள்லாம் இருந்து அதை ஒழுங்கா பயன்படுத்திய பலனடைய முடியாம இருந்தால் இருக்கிற சிரமமும், அதை மறுநிர்மாணம் செய்து அதுல ஒரு வருமானத்தை பெருக்கிற வேலையை செய்யும் போது இருக்கிற செலவும் அதை விட பல மடங்கு அதிகமாக தான் இருக்கு. இப்ப அந்த நிலையை தான் நம்ம இல்ல கடந்துட்டு இருக்கோம். அப்படி எப்படி அடுத்த 1-2 வருமானம் பெருக்கப்பட்டிருக்குதுன்னா அடுத்த ஒரு 73% இது பணக்காரர்களிடம் மட்டும்தான் இருக்குது. பொருளாதார ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும் பொழுது அதானி அம்பானி போன்றவர்களிடம் தான் இருக்கிறது. நீங்க ஒட்டுமொத்தமான எக்கானமி கணக்கிடுறீங்க, அதுல ஒரு 73% பணக்காரர்களுடைய பண மதிப்பா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கக்கூடிய எக்கானமியை தானே மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளணும். அப்ப பெர் கேபிட்டா இன்கம் என்பதை நீங்க பொருத்தி பார்க்கணும்ல. தனிநபர் வருமானம் வந்து குறையத்தானே செய்யுது. ஒரு ஃபார்முலாவை புரிஞ்சுக்குங்க. வளர்ந்த நாடுகள் அத்தனையுமே, அமெரிக்காவை எடுத்துக்கங்க, இங்கிலாந்து, எல்லா நாடும் வளர்ந்த நாடுகள் எல்லாருமே எல்லாத்தையும் இயக்குறதே முதலாளிகள் தான். முதலாளித்துவம் தான் இயக்கிட்டு இருக்கிறது. இதை யாரும் மறுக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் அறிந்தவர்களுக்கு இது புரியும். நம்ம அதாவது நம்ம எல்லா விஷயத்தையும் அரசாங்கமே நேரடியா பாத்ரூம் கிளீன் பண்றதுல இருந்து வெளியுறவு கொள்கை வரைக்கும் செய்ய முடியாது. எல்லா தனியார்களை பயன்படுத்தி அவங்க அந்த உழைப்பை வாங்கிட்டு அவங்க சம்பாதிக்கிறாங்க. நமக்கு வரக்கூடிய சொல்லிதானே வந்தாங்க. என்பிஐ ரெக்கவர் பண்ணிருக்காங்களா? வாராக்கடன் வந்திருக்குதா? வெளிநாடுகளுக்கு போன முதலாளிகளை திருப்பி சுவிஸ் பேங்க்ல இருக்கிற கருப்பு பணம் மீட்கப்பட்டு இருக்கிறதா? 15 லட்சம் மீட்டா போடுவேன்னு சொன்னாங்கல்ல. இப்ப 2023 வரைக்கும் 30,000 கோடி அதிகரிச்சிருக்குது இந்தியன் மணி சுவிஸ் பேங்க்ல. அப்படியெல்லாம் இல்ல. அவர் சொன்னது எப்படி சொன்னார்னா, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கருப்பு பணம் சுவிஸ் வங்கியில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்தால் ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் ரூபாய் போட முடியும் சொன்னார். மீட்டு கொண்டுட்டு வரலையே, அதிகரிச்சிருக்கே மறுபடியும். அதை இன்வெஸ்ட்மென்ட் அது வெளிநாடுகளோட அதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்கான அதெல்லாம் வெள்ளை அறிக்கையில ஏன் குறிப்பிடல? 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில இருக்கக்கூடிய ஊழலை குறிப்பிடுறீங்க. அது இதுவரைக்கும் சார்ஜ் போட்டு ப்ரூவ் பண்ணல. ஆனால் இந்த முயற்சிகள் எல்லாம் நாங்க எடுத்தோம், இது நடக்கல அப்படிங்கறத வெள்ளை அறிக்கையில குறிப்பிட்டு விளக்கி இருந்திருக்கணும். சார், மிகப்பெரிய பொருளாதார புரட்சின்னு என்டிஏ ஆட்சியில சொல்லப்பட்ட டிமானிட்டைசேஷனை பத்தி ஏன் பேசல? வெளிநாட்டுல நான் சொல்றேங்க, டிமானிட்டைசேஷன்ல மற்றவங்க பார்வை வேற, பாஜகவுடைய பார்வை வேற. அது அதன்படி 14 லட்சம் கோடி. வெற்றினா வெற்றின்னு சொல்லுங்க, தோல்வினா தோல்வின்னு சொல்லி இருக்கணும்ல. இருங்க. அதாவது வெளிநாட்டுல பதுங்கி இருக்கிற இங்க இருக்கிற தொழிலதிபர்கள் அவங்களுக்கு கடன் கொடுத்தது எல்லாமே காங்கிரஸ் ஆட்சியில கொடுக்கப்பட்டது. அத கொடுத்ததை இவங்க ஆட்சிக்கு வராங்க. அத நம்பிதானே மக்கள் ஓட்டு போட்டாங்க. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, அதுக்கு சரி பண்ண சொல்லுங்க. அதாவது வெளிநாட்டுல இப்போ இங்க இருந்து ஏமாற்றி விட்டு வெளிநாட்டுல பதுங்கி இருக்கிறவங்க கிட்ட எல்லாருக்கும் கடன் கொடுத்ததே காங்கிரஸ் தான். அதை வசூல் பண்ணிட்டு இருக்க வேலையை தான் பிஜேபி பண்ணிட்டு இருக்கிறது. அதனால அதை பாரதிய ஜனதாவை குற்றம் சாட்ட முடியாது. அது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். டிமானிட்டைசேஷன்ல கருப்பு பணம் நிறைய வெள்ளையாக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க எதையும் ஒரு சைட மட்டும் பார்க்க கூடாது. எடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு உலக நாடுகள் உயர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்தியா எப்படி, அதாவது கொரோனா வந்தது 2021 வந்த கொரோனா நமக்கு வந்தது. COVID-19 காலத்துல உலகம் பூரா இன்னும் பல வருஷம் ஆகுன்றாங்க அந்த நிலைமையில இருந்து மீட்டு வர்றதுக்கு. பேங்க்ல இப்ப அமெரிக்காவில எல்லாம் 2.7% இருந்தது, இந்த 6.7% இருக்கு. இந்த இடத்துல நான் உங்களுக்கு குறிப்பிட்டு ஒன்னு சொல்ல விரும்புறேன். டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் ரியல் ஜிடிபி பெர்சன்டேஜ் நம்ம பார்க்கும் பொழுது 2017-18 16-17ல 8.26 இருந்தது, 6.8 குறையுது. 18-19ல 6.45 குறையுது. 19-20ல 3.87 வந்து குறையுது. இது வந்து டிமானிட்டைசேஷன் அண்ட் ஜிஎஸ்டி ஓட எஃபெக்ட்னு சொல்றாங்க. ஆனா காங்கிரஸ்னுடைய 10 ஆண்டு ஆட்சி காலத்துல ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 6.80 இருக்குது. யூபிஏ என்டிஏ காலத்துல 5.9% இருக்குது. நீங்க கருப்பு பணத்தை எல்லாம் இந்த நடவடிக்கை மூலம் ஒரு மானிட்டரி பாலிசியை கட்டமைச்சு கொண்டுட்டு வரீங்க அப்படின்னா இந்த எண்ணிக்கை மாறி இருந்திருக்கணும்ல, ஹங்கர் இண்டெக்ஸ் மாறி இருக்கணும்ல. நான் முதல்ல ஒரு ஃபார்முலான்னு உங்களுக்கு சொன்னேன். 10 லட்சம் ரூபாய ஒரு கோடி ரூபாய பேங்க்ல போட்டு வச்சுட்டு வட்டி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா
அந்த குடும்பம் சுபிட்சமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும், வளர்ச்சி இருக்காது, பெரிய வளர்ச்சி ஒண்ணு இருக்காது. அதே குடும்பம் 100 கோடி ரூபாய் கடன் வாங்கி, நான் முடிச்சிடுறேன், 100 கோடி இந்தியாவுல அப்படி சாப்பிடுறதே ஒரு 100 குடும்பம் தான்றாங்க. இருக்குங்க, 100 கோடி ரூபாய் கடன் வாங்கி அதை அபிவிருத்தி பண்ணி அந்த சொத்துக்களை வருவாய் ஈட்டுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டைம்ல சிரமங்கள் இருக்கும். அந்த சிரமம் தான் நீங்க சொல்றது. அதனுடைய பலனை இனிமேதான் நம்ம அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்குதான் அப்படி சிரமம் இருக்குதுன்னா அவங்க ஆட்சியின் மேலதான் சார் கேள்வி கேட்கணும். அப்ப உங்களால முடியல, எதுக்கு சொல்றீங்க பேசுறீங்க? இமாலய வளர்ச்சி வளர்ந்திருக்கிறது, அதை யார் தடுக்க முடியும்? யாரும் மறுக்க முடியும்? யாரும் மறுக்க முடியாது. எதுக்கு வேணா பேசலாம், தப்புன்னு பேசலாம், ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்து பேசலாம். ஆனால் உண்மையா என்னன்னா இந்தியா இமய அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. அதனுடைய 2014 பட்ஜெட்ல ப. சிதம்பரம் அவர்கள் இந்த துண்டு பட்ஜெட் படித்து காமித்தார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். என்ன சொன்னார்? 2047ல 3வது இடத்துக்கு நம்ம வந்து பொருளாதாரத்துல 3வது இடத்துக்கு வருவோம்னு அவர் சொன்னார். ஆனா இப்ப இருக்கிற சூழல் இப்ப கணிப்புகள்லாம் என்ன சொல்றதுன்னா அடுத்த ஒரு 2 ஆண்டுகள்ல 3வது இடத்தை இந்தியா பிடித்திரும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது. வளர்ச்சி நம்ம அதாவது குறைகள் இருக்கும், எல்லா குறையும் எல்லா அரசும் எந்த காலத்திலையும் பூர்த்தி பண்ண முடியாது. குறைகள் இருக்கும், குறைகளை மட்டுமே சுட்டி காட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கிறது. எதிர்கட்சிகளா இருந்தா அது என்ன குறை, குறைய சொல்லி குறைய நிவர்த்தி பண்றதுக்கு போராடணுமே தவிர குறைய வேற வேற மாத்தி பேசிட்டு நல்லதையும் எதிரா பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லைங்கிறது தான் என்னுடைய வாதம். சரி திரு அந்தரிதாஸ், இமாலய வளர்ச்சியை அடைந்திருக்கிறது பாஜக காலத்துல. இப்படி காங்கிரஸ் காலத்துல செஞ்ச இந்த சீர்கேடுகளை எல்லாம் சீர்திருத்தி ஒரு கட்டமைச்சு நாங்க ஒரு நல்லாட்சியை வழங்குறதுக்கே எங்களுக்கு டைம் ஆச்சு, இவ்வளவு பெரிய வளர்ச்சியை கொடுத்திருக்குதே, இதில் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே அவர்கள் சொன்னதைப் போல ஒரு நிறுவனம் தன்னுடைய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்காக என்னென்ன யுக்திகளை கையாளுமோ அவற்றையெல்லாம் பிஜேபி தனது தேர்தல் மத பண்பாட்டு அரசியலே பயன்படுத்தி வருகிறது என்பதுதான் உண்மை. என்னென்ன பொருள்கள்ன்றீங்க? ப்ராடக்ட் வந்து ராமர் கோயில் முதல் தேர்தல் 2014 16வது நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ஜாலத்தை காட்டாங்க. சப்கா சாத் சப்கா விகாஸ் அவர் பட்டியல் போட்டார், ஆர்கே அவர்கள் பட்டியல் போட்டார். 5 ட்ரில்லியன் எக்கானமிக்கு நீங்கள் கூட சொன்னீங்க, அப்படி சொன்னாங்க. அதாவது அதுக்கு பிறகு ஜனங்களை வந்து மார்க்கெட்டிங் டெக்னாலஜியில் ஏமாத்தினாங்க. அதாவது இந்த இது அதாவது வறுமையிலிருந்து நாங்கள் எல்லாரையும் வந்து எட்டுன்னு வந்து கரை சேர்த்துருவோம் அப்படின்றது தான் அவங்களுடைய மெயின் ப்ராமிஸாக இருந்தது. விவசாயிகளுக்கு 2 மடங்கு வருவாய் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தோழர் வந்து நிதியமைச்சருடைய பட்டியலாம் சுருக்கி சொன்னார், நம்முடைய குமார் சார் சொன்னார். ஆவாஸ் யோஜனா, சின்சா யோஜனா, சதக் யோஜனா, பிரைம் மினிஸ்டர் ஜன்தன் யோஜனா, சுகன்யா சம்நிதி யோஜனா, சுரக்ஷா பீமா யோஜனா, பசல் பீமா யோஜனா, கரீப் கல்யாண் யோஜனா, போஜனா இல்லை. இவ்வளவு 80 கோடி பேருக்கு வந்து உணவு தானியம் வர்றேன்னு இப்பதான் சொல்லியிருக்காங்க. இதை வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் அருமையாக நடந்துட்டு இருக்குது. அதில் அவங்க அந்த திட்டத்தை எட்டுனதுனால தான் இங்கே ஷார்ட்டேஜ். ஒரு வருடத்திற்கு 3000 கோடி நம்ம மேலே சுமையாக விழுந்துருக்குது. ஆக இந்த திட்டங்கள் ஆனால் வந்து குடியரசுத் தலைவரை வச்சுக்கிட்டு நிதி அமைச்சரும் சொல்கிறாங்க 25 கோடி பேரை வறுமையின் பிடியிலிருந்து கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே கொண்டு வந்தாங்க தெரியல. அவங்க சொல்கிறது வந்து 25 லட்சம் 25 கோடி வங்கி கணக்கை தொடங்கினாங்களே அதை சொல்கிறாங்க. ஆனால் வங்கி கணக்கை தொடங்குறோன்னு சொல்லிட்டு தொடங்கினாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, மனசாட்சிக்கு விரோதமாக நான் பேசலை, தொடங்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் அதில் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு 21,000 கோடியை வந்து அபராதமாக வாங்கிட்டாங்க. ஆக முதல் தேர்தலில் வந்து வாயில் வடை சுடுற கதையெல்லாம் போயிடுச்சு. அதுக்கு பிறகு 2வது தேர்தலில் ஒப்பாரி வச்சாங்க. 40 ராணுவ வீரர்களை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புல்வாமா கதையை சொல்லிட்டு அந்த ஒப்பாரி அனுதாபத்தை வைத்துக் கொண்டு 2வது தேர்தல் 17வது நாடாளுமன்ற தேர்தல் சந்திச்சாங்க. இப்போ ராமரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. ஏன் வந்து ஜனவரி மாதம் தமிழ்நாட்டில் நடந்த 7ஆம் தேதி 8ஆம் தேதி நடைபெற்ற அந்த வேர்ல்டு இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் மரியாதைக்குரிய வர்த்தகத்துறை அமைச்சர், ஒன்றிய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் சொன்னார்கள், அது சம்பந்தமில்லாத ஒரு சப்ஜெக்டை பேசினார். ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோயில் திறப்பு விழா எல்லோரும் நாடு முழுவதும் கொண்டாடணும், சம்பந்தமில்லாத ஒன்றை பேசியிருக்காங்க. ஆக இப்போ ராமரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. மரியாதைக்குரிய சிபிஎம் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரியா சொன்னாங்க, வெள்ளை அறிக்கைன்னு சொன்னால் இந்த 9 வருடத்திலே அவர்கள் செஞ்ச சாதனையை தான் சொல்லணும்.
ஆனால் 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த படையெடுப்பையும் 600 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்கிரமிப்பையும் பணவீக்கத்தை பற்றி கேட்டால் பாபர் மசீதியும் கார்ப்பரேட் பற்றி கேட்டால் கஜினி முகமது படையெடுத்தது பற்றியும் கடந்த காலத்தை பற்றி தான் பேசுகிறாங்களே தவிர நிகழ்காலத்தை பற்றி பேசலை. 2G வழக்கு வந்து 10 வருடங்களுக்கு முன்னாலே சிபிஐ நீதிமன்றத்தாலே தள்ளுபடி செய்யப்பட்டது. அப்பீல் தான் இருக்குது. நீங்க 9 வருஷத்தில் நடத்தி பண்ணிருக்க வேண்டியதானே? கிடையாது. அவர் தான் சொல்றாரு, காலையிலேருந்து காத்துக்கிறேன், யாரும் ஆவணங்களை கொடுக்கலன்றாங்க. ஆக அந்த அளவில் தான் இருக்குது. ஆக இன்றைக்கு ஒரு ஏழை தொழிலாளி எடை பார்க்க போனால் அட்டையில் அதிர்ஷ்டம் இருந்தது, புதையில் கிடைக்கும் என்று பூரித்து போனான், திரும்பி பார்த்தான், திடுக்கிட்டான், கழற்றி விட்ட செருப்பு காணாமல் போயிருந்தது என்கின்ற நிலைமையிலே தான் இந்திய பொருளாதாரம் இருக்குது. மனிதவள குறியீட்டில் 132வது இடம், மகிழ்ச்சியில் 136வது இடம். அதுக்கு பிறகு பட்டினி குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல பட்டினி பட்டியலில் 125 நாடுகளில் நம்ம 111 நாமம் தான். 111 நாமம் அர்த்தம். அந்த இடத்துல நாம இருந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து வறுமையிலேருந்து 125 கோடி பேரை நாங்க மீட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புது கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க. 2015 இருந்தே ஹங்கர் இண்டெக்ஸ்ல ஹைல தான் இருக்கு. ஆமா இருக்கு. அதாவது அந்திலேவனுடைய சிமெண்ட் பேர ஊழல் வந்த பொழுது அன்னை இந்திரா ஒன்று சொன்னாங்க, கரப்ஷன் இஸ் வேர்ல்டு வைட் ஃபினாமினா, இது உலகெங்கும் வியாபித்து இருக்கிறதுன்னு சொன்னாங்க. இந்த 9 வருஷத்துல இல்லையா? அந்த ஆயுஷ்மான் பாரத்ல வந்து மருத்துவ காப்பீடு இருக்குல்ல, 24 கோடி பேருக்கு போலி அட்டைகள், அதுவும் ஒரே ஒரு செல்போன்ல இருந்து 7.5 லட்சம் பேர் வந்து ஒரே செல்போன் மூலமாக மோசடி செய்திருக்கின்ற வரலாறு இந்த பிஜேபியினுடைய வரலாறு தான். அதே மாதிரி வந்து இன்னைக்கு 8 வழி சாலை துவாரகா சாலையாக இருந்தாலும், அதுக்கு பிறகு பாரத் மாலா சாலையாக இருந்தாலும் சிஏஜி ரிப்போர்ட் கொடுக்குது. அதே 2G சிஏஜி கொடுக்கும்போது இவங்க புதாகரமா பேசுனாங்களே, இப்போ ஏன் பேச மாட்டாங்க? நடவடிக்கை எடுத்தாங்க. என்ன நடவடிக்கைன்னா, சிஏஜியில் யார் யார் அறிக்கை கொடுத்தாங்களோ அந்த அதிகாரிகள்லாம் இடமாற்றம் பண்ணியிருக்காங்க, அந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆக இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அவங்களால சாதனையை சொல்ல முடியாது. ஆக அந்த அடிப்படையிலே தான் இன்னைக்கு வெள்ளை அறிக்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கருப்பு அறிக்கையை காங்கிரஸ் வெளியிட்டு இருக்கிறது. அதனால அதெல்லாம் வச்சுட்டு இனி ஓட்ட முடியாது. இப்ப சாதனையை சொல்ல முடியாது ஒன்று, பழைய நிகழ்வுகளை நினைவு கூறுதல் இருக்குது இல்ல, வெள்ளை அறிக்கை அப்படின்ற பெயர்ல எதை சொல்லி முதல்ல ஒரு இயக்கமாக ஊழலுக்கு எதிரான இயக்கங்களாக நிறைய இயக்கங்கள் இயங்கி அதற்கப்புறம் இப்படி பாஜக ஆட்சிக்கு வந்ததோ அதே சினாரியோவை திருப்பி தேர்தலுக்கு முன்பு நினைவு கூறுறாங்க அப்படின்னா அது மக்கள் மத்தியில வாக்குகளா அவர்களுக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குமா? இந்த அரசியலை ஏன் எடுக்கிறாங்க? இல்ல, இந்த அரசியல் எடுப்படாது. ஏன்னா மரியாதைக்குரிய சிபி தீக்கதர் பத்தியில் அண்மையில் ஒரு செய்தியை பார்த்தேன். இன்றைக்கி ஆர்டிஐயில் போட்டதில் இன்றைக்கி இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மாத்திரம் தள்ளுபடி செய்த தொகை மாத்திரமே 24 லட்சம் கோடி. 24 லட்சம் கோடி கார்ப்பரேட்டுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. கார்ப்பரேட் டாக்ஸை நீங்கள் சொன்ன மாதிரி 33%, 21% மாற்றிருக்காங்க. 1% மதிப்பு என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பங்குனுடைய விலை அப்படின்னு சொன்னால் 50,000 கோடி. 5.5 லட்சம் கோடி வந்து அந்த மதிப்பீடு 10% கார்ப்பரேட் டாக்ஸ் குறைச்சிருக்காங்களே, அதனுடைய மதிப்பு வருது. இது யாருக்கான அரசாங்கம் சொல்லுது? அதாவது டிஃபென்ஸில் வந்து 41 ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிஸ் இருக்குது. அதில் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ், அதே போலவே பிரணாப் முகர்ஜி, அதே போலவே ஏகே ஆண்டனி, ஏன் பிஜேபி மந்திரி சபையில் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்த மரியாதைக்குரிய மனோகர் பரிக்கர், இவங்கெல்லாம் கார்ப்பரேட் ஆக்க மாட்டோன்னு வாக்குறுதியை எழுதி கொடுத்திருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு 7 கார்பரேஷன்களாக அது ஆக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த 41 ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியிலும் 65,000 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அதே மாதிரி 2 லட்சம் கோடிக்கான நவீன இயந்திரங்கள் இருக்கிறது. ஒரு வருடத்திற்கு 1,25,000 கோடிக்கான கொள்முதல் இருக்கிறது. இவற்றையெல்லாம் அரசினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் பொதுத்துறை நிறுவனங்களை, குறிப்பாக இன்று பாதுகாப்புத்துறை நிறுவனங்கள்லாம் இன்றைக்கு வந்து கார்ப்பரேட்டுகளாக ஆக்கி இருக்கிறார்கள். அதெல்லாம் முதலாளிக்கு ஒப்படைக்க போறாங்க. லாபகரமாக இயங்குகின்ற பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் கூட வேண்டும் என்றே திட்டமிட்டு நசுக்கி அது வந்து தோல்வி செய்து நஷ்டம் அடையாளம் காட்டி அவற்றையெல்லாம் சிக் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லிட்டு கார்ப்பரேட் அதானி அம்பானி இடத்துல ஒப்படைக்கிற நிகழ்வுகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. தொழில் துறையிலும் அதான் நடக்குது, விவசாயத்துறையிலும் அதான் நடக்குது. விதைத்ததிலே முளைத்தது பாதி, முளைத்ததிலே வளர்ந்தது பாதி, வளர்ந்ததிலே விளைந்தது பாதின்னு சொல்றாங்க. அவன் நாட்டுக்குள்ளே நாடு கடத்தப்படுறது தான் கொரோனா காரணம் காட்டி இப்ப சொன்னார். கொரோனால 35,000 கோடியை தவறுதலாக பயன்படுத்தி இருக்கிறன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் திஸ் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி இருக்குது. தவறு செய்திருக்கிறார்கள் என்ற வார்த்தையை சொல்லி இருக்கு. அதுக்கான கணக்கு வழக்கு கூட இவங்க ஒப்படைக்காம நிலையாதிருக்கல. விவசாயிகளை பத்தி பேசுறாங்க. 3 சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. யாரு? பார்லிமெண்ட் என்று சொன்னா எது ஜனநாயகம்? ரைட் டு டிஸ்கஸ், ரைட் டு டிபேட், ரைட் டு டிஃபர் என்பதுதான். யாரை கேட்டாங்க?
யாருக்கு எந்த மெட்டீரியல் தரல. திடீர்னு கொரோனான்னு சொல்லிட்டு எல்லாரையும் பயமுறுத்திட்டு எந்த மெட்டீரியலும் கொடுக்காம 3 சட்டங்களை நிறைவேற்றினாங்க. சந்தடி சாக்கில் கந்தகப்படின்னு சொல்லிட்டு 3வது நாள் 29 தொழிலாளர் நல சட்டங்களை ஆண்டாண்டு காலமாக போராடிப்பட்ட சட்டங்கள்லாம் இன்றைக்கு திருத்தி விட்டு வச்சிருக்கிறார்கள். அதனால என்ன நிலைமைன்னா 300 பேருக்கு மேல இருந்தா ஒரு ஆலையை மூடுறதுக்கு அனுமதி வாங்கணும் அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி அனுமதி வாங்கணும் இருந்தது. இப்ப 299 பேர் இருந்தா கூட அந்த ஆலையை மூடுவதற்கோ லே ஆஃப் கோட் ரிட்ரென்ச்மென்ட்டுக்கோ அனுமதி பெற வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அது யாருக்கான சட்டமாக இருக்கிறது? கார்ப்பரேட்டுகளுக்கான சட்டமாக இருக்கிறது. அதனால்தான் கார்ப்பரேட்டுகள் செய்கின்ற சலுகைக்கு இவர்கள் இனாமாக பிரைம் மினிஸ்டர் கேஷ் நிதியிலே லட்சக்கணக்கான கோடி பணம் இருக்கிறது. அவற்றை வைத்துக் கொண்டுதான் ஒவ்வொரு மாநிலத்திலும் சட்டமன்றங்களை கவிழ்ப்பதற்காகவும் நாடாளுமன்ற தேர்தல் நடத்துவதற்காகவும் இந்த ஆட்சி பிரைம் மினிஸ்டர் கேஷிலிருந்து நிதியை பயன்படுத்தி கொண்டு வருகிறது என்பது எங்களுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறீங்க. திரு தங்க வரதராஜன் அவர்களிடம் கேட்போம். தங்க வரதராஜன், இணைந்தமைக்கு நன்றி. இப்போ அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. பாஜக வெளியிட்ட வெள்ளை அறிக்கைக்கு எதிராக கருப்பு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் நிறைய தனியாருக்கு விற்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் நண்பர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. போர்ட்டு, ஏர்போர்ட்டு, ரயில்வே, ஃபேக்டரிஸ், ஆயில் ரிஃபைனரிஸ், இது எல்லாமே பிரைவேட்டைஸ்ட் ஆகியிருக்குது என்கின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. நிறைய அடுக்கடுக்கான விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. மக்கள் நலன் சார்ந்து பாஜக எதுவுமே செய்யவில்லை. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கிறது. கொரோனாவையும் 2018 ரெசஷனையும் வந்து கம்பேர் பண்ணி 2008 ரெசஷனையும் கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஆனால் இவர்கள் எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க? அந்த பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டிருக்கிறதா? கொரோனாவுக்கு பிறகு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குருடாயில் விலை குறைந்திருக்கிறது. நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய பதில் என்ன? வணக்கம். அதாவது சகோதரர் ஆர்கே அவர்களும் அந்தேரிதாஸ் அவர்களும் எல்லாம் உண்மை என்றும் தெரிந்தால் கூட மோடி அவர்கள் மீதான ஒரு வெறுப்பு காரணமாக எல்லாத்தையும் மறைச்சிட்டு பேசுகிறாங்க. அதாவது நாங்கள் ஒரு அரசியல் கட்சி வெளிப்படையாக ஒரு 10 ஆண்டுகளில் நாங்கள் என்ன செய்த சாதனையை வெளிப்படையாக வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டோம். இதை பற்றி வாதிங்க. ஒரு வெள்ளை அறிக்கை அரசாங்கம் கொடுத்துருக்குன்னு சொன்னா ஆர்கே அந்தேரிதாஸ் இல்ல சொல்ல வரேன் மேடம், வரேன் இல்ல நான் சார் அப்புறம் ஒரு நாட்டினுடைய ஒரு ப்ராக்ரஸ் எப்படி பண்ண முடியும், எப்படி கொடுக்க முடியும்? ஒப்பிட்டு தான் பேசணுங்க. 2004 2010 இருந்தீங்க, இல்லை 62 வருஷம் என்ன செஞ்சிருந்தீங்க, இந்த 10 வருஷம் என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டோம். நான் என்ன கேட்குறேன், அதனால இன்னைக்கு உலக வளர்ச்சியில் 10வது இருந்த இந்தியா பொருளாதாரத்தில் 5வது இடத்துக்கு வந்திருக்குன்னு சொன்னால் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு சிறப்பான செயல்பாடு காரணமாக தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு வெள்ளை அறிக்கையில் எந்த நிறுவனம் கொடுத்ததையும் எந்த ஏஜென்சி கொடுத்ததையுமே மறுத்தது என்று சொன்னால் அது திட்டமிட்டு வேண்டும் என்பது. அது இன்னைக்கு உலக நாட்டில் இன்னைக்கு உலக வங்கியாக இருக்கலாம், இன்னைக்கு IMF-ஆக இருக்கலாம். இன்னைக்கு உலக வளர்ச்சியில் இன்ஜின் என்று சொன்னால் அது இந்தியா என்று சொல்கின்றது. ஆக உலக நாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாட்டுடைய வளர்ச்சியை பற்றி, இந்த நாட்டுடைய எல்லா விஷயத்தையுமே அவங்க ஆய்வு பண்ணி தான் செஞ்சுருக்காங்க. அதேபோல் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு முதன்மையாக தொடர்ந்து செல்வாக்கு பெற்ற தலைவராக அமெரிக்காவினுடைய மார்னிங் கன்சல்ட் அறிவிக்குது என்று சொன்னால் அது ஏதோ சாதாரண ஆய்வை வச்சுலாம் அறிக்காது. தொடர்ந்து 5 ஆண்டுகளாக உலகிலேயே 22 தலைவர்களில் முதன்மையான தலைவர் நரேந்திர மோடி. அது எப்படி என்னன்னா, அந்த நாட்டை இதுக்கு முன்னாடி இந்த நாடு எப்படி இருந்துச்சு, அதன் பிறகு நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு இந்த நாட்டில் வறுமை ஒழிச்சிருக்கிறாரா, அது உள்ள கட்டமைப்பை மேம்படுத்தியிருக்கிறாரா, அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தியிருக்கிறாரா, அந்த நாட்டுடைய பாதுகாப்பை மேம்படுத்தியிருக்கின்றாரா, அப்படி என்று பல்வேறு அளவுகோலை வச்சுதான் அந்த அளவுகோலை தான் அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால இல்லை அதனால இன்றைக்கு நாங்கள் பட்டியலிட்டோம் சொன்னால் எங்களுக்கு 2 மணி நேரம் தேவைப்படும். எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் வறுமை ஒழிச்சிருக்கிறோம், 25 பேரோட மீத்திருக்கின்றோம். இந்த நக்கலினுடைய வறுமை ஒழிப்பது காங்கிரஸுடைய வெற்றி கோஷமாக இருந்தது. இன்றைக்கு நரேந்திர மோடி ஆட்சி அதை நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம். அதே போல எண்ணற்ற சாதனைகள் நீங்க சகோதரர் சொன்னார் பெட்ரோல் விலை இல்ல வர மேடம் வராங்க. இப்ப ஆர்கே வைத்த கேள்விக்கு வர ஆர்கே, அதாவது இந்த 10 ஆண்டுகளில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை
மனசாட்சியோட வைக்க வேண்டும். ஆர்கிவா இருக்கலாம், அந்தரிதாசா இருக்கலாம். நான் என்ன கேட்கறேன்னா, கடந்த ஆட்சியில் இல்ல மேடம் நான் வரேன், கடந்த ஆட்சியில் அந்த உறுதுணையாக மாற்றிட்டாங்க. எப்படி வழக்குகள் பதிவு செய்யப்படும், இடி முதல்ல எங்க போகுது, இடி பதிவு செஞ்ச வழக்குகள்ல எத்தனை வந்து அதாவது என்டிஏ சார்ந்த கட்சிகள் மேல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அது எத்தனை கன்விக்ஷன் ஆயிருக்கு. இல்ல வர அது நீங்க எனக்கு கேள்வி அவங்களுக்கு கேட்டதுக்கு எனக்கு பதில் சொல்ல கொஞ்சம் அனுமதிக்கணும். நான் வந்து இல்ல நீங்க சொன்னதுக்கு நான் இங்க இருந்து பேசுறேன்னு தெரியும், நீங்க வந்து அதுக்கு பதில் சொல்ல என்ன அனுமதிக்கணும். வர மேடம் நான் சொல்லிடுறேன். இப்ப உதாரணமா இந்த கடந்த 12 ஆண்டுகள் எத்தனை ஆட்சி 2G வழக்குல ஊழல் தான் இன்றைக்கு நாங்க சொல்றோம். நான் முடிச்சிடுறேன். காமன்வெல்த்ல ஊழல், விளையாட்டு போட்டியில அது போல சொன்னார், நிலக்கரி ஒதுக்கீடுல ஊழல். என்ன யாருக்கு சொன்னாரு ஊழல்னா? இல்ல வர ஊழல் இல்ல இரு வர நீங்க யாருக்கு சொன்னாரு ஒரு ஊழல் கூட தண்டனை வார மேடம் நீங்க தண்டனை நிலக்கரி வயல் ஒதுக்கீடுல ஊழல் இல்லை தண்டிக்கப்படலன்னு சொல்றார். நீங்க 200 வயல் நிலக்கரி ஒதுக்கீடு செய்ததுல நீதிமன்றம் அதில் அந்த 200ஐயும் வந்து ரத்து பண்ணிடுச்சு. அது முறைகேடு நடந்ததா? அதில் 17 முறைகேடு அந்த வழக்கில் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 47 வழக்குகள் வந்து தண்டனையோட காலம் நெருங்கி வந்திருக்கிறது. தீர்ப்பு வழங்க போறாங்க. மற்ற வழக்குகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று நான் என்ன சொல்றேன், அது போல நீங்க இப்ப என்ன கேட்டீங்க, இது அதானி அம்பானி பத்தி. ஏன் சார் அதானி அம்பானி என்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 முன்னாடி ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே அவர் உலக பணக்காரர் பணக்காரர் சார். குறுக்கிட வேண்டாம் சார், குறுக்கிட எனக்குள்ள நேரத்தை நீங்க எடுக்க வேண்டாம், அதன் பிறகு குடிக்கிறீங்க. ஒரே ஒரு கேள்வி நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறேன் சார். நீங்க எழுதி வந்ததெல்லாம் அப்புறம் படிங்க சார். கேள்வி பதில் சொல்லுங்க சார். கேள்வி கேட்டத நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் சார். நான் எழுதி வந்தல நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். அவர் கேள்வியை சேர்த்துக்கங்க சார். நீ அதானி சொல்றீங்க வந்து அந்த ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் வந்து கம்மியா கொடுத்தாங்க. ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் தங்கவரதராஜன் ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன்ல வந்து முறைகேடு நடந்தது. இல்ல சார் அதான் சார் வேல்மோட வழக்கு சார். ராசா எடுத்து ஆவணங்களை அடிச்சிங்க அதாவது ஸ்பெக்ட்ரம் வந்து அதே இடத்துல சிஏஜி வந்து இன்னைக்கு 7.5 நான் கேக்குறேன் 5G வந்து எதற்காக எலான் மஸ்க் வந்து ஃப்ரீயா கொடுக்குறீங்க? 2Gக்கு வந்து 1,70,70,000 கோடின்னு ஒரு கணக்கு போடுறீங்க. அப்ப எப்படி 5Gக்கு ஜீரோவா? 5Gக்கு வந்து எந்த கணக்குல வந்து ஃப்ரீயா எலான் மஸ்க் கொடுக்குறீங்க? 2Gக்கு வந்து 1,76,000 கோடி. 2G வழக்குல ஊழல் நடந்ததா? 5Gக்கு என்ன ரேட்னு சொல்லுங்க. எலான் மஸ்க் கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க. அதுல எவ்வளவு பணம் வந்து உங்க கட்சிக்கு வந்துன்னு சொல்லுங்க. அப்போ சார் ஒரு விஷயம் சார், இந்த அரசாங்கம் எதிர்ப்படியாக வெளிப்படையாக ஒரு நிர்வாகத்தை கொடுக்குறோம். இல்ல ஆர்கே அவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நீங்க பேசுறப்ப நான் குறுக்கிடல இல்ல. என்னோட நேரத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா நான் ஒன்றும் பேச முடியாது சார். நீங்க வரல சார், அந்த டைம்ல நீங்க வரல. அதே போல வந்து அதனால பொறுமையா இருங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அதுக்கு நீதிமன்றம் சார் அதுல முறைகேடு இருந்தா 2G வழக்கில் நீதிமன்றத்துக்கு போனாங்களா சார், அதுபோல் நீங்கள் போங்க சார். இப்ப சிஏஜி அதே தான் சொல்றேன், 7 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணதா சொல்றீங்க, பல சாலைகளுக்கு கூடுதலாக ஒதுக்கீடு தான் சொல்றீங்க. அதுக்கு நீ நீதிமன்றம் போகலாம். அப்படி நான் கேட்குறேன், 1 கிலோமீட்டர் சாலை வந்து நீங்கள் வந்து இதில் 100 கோடி வந்திருக்குது, 70 கோடி வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. அப்படி பார்த்தா துறைமுகம் டு மதுரவேலை சாலை 19 கிலோமீட்டர் தான், 5,880 கோடிக்கு இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். அப்படின்னா ஒரு சாலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 209 கோடி. அப்போ வந்து நாங்கள் ஊழல்னு சொல்லலாமா? அதை சொல்லலாமா? அதே போல் சைதாப்பேட்டை டு நீங்கள் வந்து தேனாம்பேட்டை வெறும் 3 கிலோமீட்டர் அந்த மேம்பாலம் தான். நீங்க 600 கோடி ரூபாய் எனக்கு அதுக்கு ஒதுக்கி இருக்குது. சிஏஜி சொல்றா சார் ஊழல்னு. இது சிஏஜி சொல்லிருக்கு. இல்ல சார் 207. அப்பனா ஊழல் 207 கோடி ரூபாய் வருது. அப்ப ஊழல் செய்திருக்கீங்களா? அதனால வாய்க்கு வந்தபடி எல்லாம் சொல்லக்கூடாது. இது நான் சிஏஜியுடைய அறிக்கையை வந்து இந்த அடிப்படையில் தான் குறிப்பிட்டிருக்காங்க சார். ஒண்ணு அதுதான் விஷயம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் நீங்க வந்து கேட்குறீங்க. நீங்க வந்து பாருங்க, அதாவது பெட்ரோல் டீசல் நாளுக்கு நாள் 2004 37 ரூபா இருந்துச்சு, 2014 72 ரூபா இருந்துச்சு, இனி 101 ரூபா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்று பொதுவாக ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு என்பது இது அதாவது இந்த மனிதனுடைய அப்படிதான் பாத்தீங்கன்னா லாக்டவுனுக்கு பிறகு அதே 10 ஆண்டுக்கு முன்னாடி குரூடாயில் விலை குறைவாக 2014 இப்ப 2024 பெட்ரோல் விலை வந்து 101 ரூபா இருக்கு மேடம். அதே 2014 காங்கிரஸ் $110 வாங்கினாங்க. இப்ப $80 வாங்கிட்டு 100 ரூபாய்க்கு மேல பெட்ரோல் விற்கப்படுகிறது. நான் ஒரே ஒரு விஷயத்துக்கு வந்துறேன் மேடம். நீங்க ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரதுக்கு மத்திய அரசாங்கம் தயார், பல மாநிலங்கள் ஒத்துழைக்கின்றது.
பல மாநிலங்களில் இங்கே தமிழக அரசாங்கம்லாம் ஒத்துழைச்சுன்னு சொன்னால் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். டீசல் 50 ரூபா 55 ரூபா ரேஞ்சுக்கு வரும். இல்ல அதெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வரலையே. 35 ரூபாய்க்கு பெட்ரோல் லிட்டருக்கு கொடுப்போம்னு தானே சொன்னீங்க நீங்க ஆட்சிக்கு வர்றப்ப. அதாவது ஜிஎஸ்டி எல்லாம் கொண்டுட்டு வருவோம், இதுல இன்க்ளூட் பண்ணுவோம், அதுல இன்க்ளூட் பண்ணுவோம்லாம் சொல்லவே இல்லையே. நீங்க சொன்ன வாக்குறுதியை முதல்ல நிறைவேற்றி இருக்கீங்களா? அதாவது நான் அதான் சொல்றேன், வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்கின்றோம், மக்கள் முடிவு சொல்லிட்டோம். எதிர்கட்சிகள் எங்கள் மீது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டை வைத்ததால நாங்கள் கவலைப்படுவது கிடையாது. வெள்ளை அறிக்கை தெளிவாக சொல்லிருக்கின்றோம். ஒரு 10 ஆண்டு கால ஆட்சியில் வெளிப்படை ஆட்சியை நாங்கள் வெளியே கொடுத்திருக்கின்றோம். மக்கள் முடிவு செய்துட்டோம். மோடி மீது வெறுப்பு கொண்டவர்கள் சொல்வதையெல்லாம் நாம் வந்து ஒரு அரசியல் விமர்சனமாக எடுத்துக்கொள்ள வேண்டியமே தவிர இது ஆக்கப்பூர்வமற்ற விமர்சனம் என்பது என்னுடைய கருத்தாக இங்க என்னோட பதிவு செய்ய விரும்புகிறேன். இது நான் ஆட்சேபிக்கிறேன். இதை நான் ஆட்சேபிக்கிறேன். ஆட்சேபிக்கிறேன். எனக்கு மோதிக்கு என்னங்க, எனக்கு என்ன மாமா மச்சான் வரவா இல்லைன்னா பங்காளிகளா ஒண்ணு விட்ட சொந்தமா என்ன? அவர் வந்து ஒரு முதல்வராக இருந்தார் ஒரு காலத்துல, இப்போ வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து பிரதமரா இருக்கிறார். அவருடைய பாலிசிஸை பற்றி தான் கேட்கிறேன். அயோத்தி ராமர் கோயில் திறப்பை பாராட்டி நாடாளுமன்றத்தில் மோடி அரசு கொண்டு வந்த தீர்மானம் எதை காட்டுவதாக அமைந்திருக்கிறது? தேர்தலை மனதில் வைத்தா ராமர் மீதான பக்தியா தேவையற்ற ஒன்றா என்று கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அதற்கு மக்கள் அளித்த வாக்குகள் 68% பேர் தேர்தலை மனதில் வைத்து என்றும், 15 விழுக்காடு ராமர் மீதான பக்தி என்றும், 17 விழுக்காடு இது தேவையற்ற ஒன்று என்றும் வாக்களித்திருக்கிறார்கள். இதற்கிடையே நம்மோடு திமுகவிலிருந்து ராஜீவ்காந்தி அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. ராஜீவ்காந்தி, இப்போ வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்கிறது பாஜக அரசு. இதற்கிடையே இன்னைக்கு ராமர் கோயில் திறப்பு குறித்த தீர்மானமும் வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? மாண்புமிகு இந்திய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் பாராமரித்து பேசியிருக்காரு. அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைய வெள்ளை அறிக்கை ஒருவேளை இப்படி இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். பாஜக ஆட்சியில் எத்தனை மசூதி இடிக்கப்பட்டது, பாஜக ஆட்சியில் எத்தனை தேவாலயங்கள் இடிக்கப்பட்டது, பாஜக ஆட்சியில் கல்தெய்வ வழிபாடுகளாக இருக்கப்பட்ட கிராம தெய்வங்கள் எப்படி பராமரிக்காமல் இருந்தது, பாஜக ஆட்சியில் பாதிக்கப்பட்ட சிறுபான்மை மக்கள், மத சிறுபான்மை மக்கள், பாஜக ஆட்சியில் பாதிக்கப்பட்ட ஹிந்தி அல்லாத தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், போஜ்புரி பேசுகிற மக்களுடைய சிறுபான்மை மக்களுடைய பாதிப்பு, பாஜக ஆட்சியில் பாஜக ஆளாத மாநிலங்களுடைய பாதிப்பு என்னவாக இருக்கிறது, 10 ஆண்டு காலத்துல நாங்கள் எவ்வளவு வறுமையை ஒழிச்சோம், எவ்வளவு மேம்படுத்தியிருக்கோம், 10 ஆண்டு காலத்துல நாங்கள் எத்தனை லட்சம் கோடியை கடன் வாங்கியிருக்கோம். ஏற்கனவே மொத்தம் 67 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் காங்கிரஸ் அரசு வந்து வெறும் 55 லட்சம் கோடி தான் கடன் வாங்கிருச்சு. ஆனா 10 ஆண்டு காலத்துல மூடி வந்த பின்னாடி 100 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கோம். அந்த 100 லட்சம் கோடியை யாராருக்கு கொடுத்தோம்? நாங்க குஜராத்துக்கு கொடுத்தோமா, தமிழ்நாட்டுக்கு கொடுத்தோமா, உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்தோமா என்று வெள்ளை அறிக்கை சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். தன் கட்சியுடைய விளம்பரத்திற்காக 435 கோடியை செலவழிச்சோம். நாங்க கோயில் கட்டுவதற்கு 4000 கோடியை நாங்க செலவழிச்சோம். இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் எங்கே உயர்த்தணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதற்கு மாறாக 10 ஆண்டு காலத்தில் ஒரு இந்தியா என்கிற வேற்றுமை ஒற்றுமை கொண்ட நாட்டில் இருக்கிற ஒரு பன்முகத்தன்மையை பாதித்து இருக்கிற மத சிறுபான்மை, மொழி சிறுபான்மை மக்களை, ஜனநாயகத்தை போட்டுகிற பத்திரிகையாளர்களை ஒரு இன்செக்யூர் ஃபீல்டு கொண்டு வந்து ஆரோக்கியமான எதிர்கட்சிகளாக இருக்க வேண்டிய கட்சிகளை எல்லாம் இடி, இன்கம் டாக்ஸ் என்று அதை வைத்து மிரட்டி அதிகார போதையில் தனக்குத்தானே பட்டம் சுட்டி கொண்டு ஒரு பிரதம அமைச்சர் இருந்திருக்கிறார் என்பதுதான் இந்த வெள்ளை அறிக்கை காட்டுகிறது. எனக்கு முன்னாடி பேசினான காமராஜன் பல புலிவுகளை சொன்னார். ஆர்கே சார் கேட்டதுக்கு, அந்த அந்தரிதாஸ் கேட்டதுக்கு நேரடியாக பதில் சொல்லியிருக்காங்க. எந்த ஊழல் வழக்கை எதிர்கட்சிகளை நீங்க சந்திச்சீங்க? பதில் சொல்லியிருந்தா நன்றாக வந்திருக்கும். இல்லை என்றால் 10 ஆண்டு காலத்தில் என்ன சமூக மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க? வறுமை தோய்ந்த நாடுகள் பட்டியலில் பங்களாதேசம், ஏன் பாகிஸ்தானுக்கு பின்னால் நம்ம இருக்கோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என் சொந்த கண்ணான்னு சொல்ற இலங்கைக்கு பின்னாடி நம்ம இருக்கோம். அது ஞாபகம் இருக்கா? அந்த காமராஜன் சொன்னாரு வெளியுறவு கொள்கை சிறப்பாக இருக்கு. இங்க அதாவது லடாக்குக்கு மேல இருக்கக்கூடிய சைனா நாட்டில் வெளியுறவு கொள்கை என்னவா இருக்கு? சைனாவை எதிர்த்து ஒரு பேட்டி கொடுக்க முடியுதா? உங்க பக்கத்து நாடு சொந்தக்கா நாடு இலங்கையோட இது வரைக்கும் 500 வீரர்களை கைது செய்திருக்குது. இதுக்கு ஏதாவது இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் குரல் கொடுத்துருக்காரா, பேசியிருக்கிறாரா? இல்லைங்க, அதாவது கடந்த ஆட்சியிலையும் நடந்துச்சுங்க. அது வேணாம் தான் நீங்க வந்தீங்க, நீங்க வந்து ஆட்சி செஞ்சீங்க, பேசியிருக்கீங்களா இல்லையா? நீங்க எந்த நாடோடு உங்க அடிசேரா கொள்கை சரியா இருக்கு?
பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொண்டு வந்த அணிசேரா கொள்கையோ இன்றைய உலக நாடுகளோடு எந்த நாட்டோடு நீங்க உறவு வச்சிருக்கீங்க? அதற்கு மாறாக அரேபிய நாடுகள் உங்கள் நாட்டின் மீது மதச்சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்கிறது. ஆங்கிலேய புகழ்பெற்ற நியூயார்க் டைம்ஸ் உள்ளிட்ட புகழ்பெற்ற ஆங்கிலேய ஏடுகள் கருத்துரிமையும் மத சுதந்திரமும் பாதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா வந்திருக்கிறது. வரும் வேலைவாய்ப்பு பட்டியலில் ஏறத்தாழ 7.5 பில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இது ஒப்பீட்டளவில் 3.4 விழுக்காடாக இருந்த வேலைவாய்ப்பு இளைஞர்களுடைய எண்ணிக்கை 7.4 விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது. காங்கிரஸ் அரசை ஒப்பிட்ட வகையில பல மாநிலங்கள் தன்னுடைய கல்வியை, சுகாதாரத்தை, போக்குவரத்தை, குடிநீரை, வீட்டு வசதியை பார்க்க வேண்டிய மாநிலங்கள், பார்க்கிற மாநிலங்கள் உங்களுடைய பிச்சைக்காரர்களை போட்டிருக்கிறார்கள். வரியை வாங்குகிற நீங்க அந்த வரியை திருப்பி கொடுப்பதில்லை. அதற்குத்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கர்நாடக அரசு, கேரள அரசு, தமிழ்நாடு அரசு, தெலுங்கானா அரசு உட்பட பல அரசுகள் நாங்க கட்டுகிற வரி என்ன ஆயிடுச்சு கேட்கிறான். அதுக்கு பதில் இல்லை. அதுக்கு மாற மாநில அரசு கடன் வாங்கிட்டீங்கிறாங்க. மாநில அரசு பரவாயில்ல, நாங்க கடன் வாங்கிட்டோம், எங்களுக்காவது 3.5 விழுக்காடுக்கு மேல் கடன் வாங்கக்கூடாது, உற்பத்தியிலிருந்து எந்த அளவுகள் இருக்கு. உங்களுக்கு என்ன அளவுகள் இருக்கு? ரிசர்வ் வங்கியை பார்க்க நீங்க ரிசர்வ் வங்கியில் சேமிப்பாக இருந்த பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை எடுத்தீங்க, எதுக்கு செலவழித்தீங்க சொல்ல முடிஞ்சதா? PM கேர்னு நம்பி அந்த பணத்தை செலவழித்தீங்களே, அது கணக்கு இருக்கா? ரிசர்வ் வங்கியில ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு மைய வங்கியே உங்க மீது அதிர்ச்சி தெரிவிச்சது. அதுக்கு என்ன மறுப்பு சொல்ல முடிஞ்சது? இன்றைய வெள்ளை அறிக்கை அதை குறித்து பேசியிருந்தால் மகிழ்ச்சி வந்திருப்போம். கொரோனா பேரிடரில் வாங்கப்பட்ட கடன் எவ்வளவு சொல்லியிருக்கமா இல்லையா? 100 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிருக்கீங்கல்ல, என்ன செலவழிச்சீங்க நான் கேட்கிறேன். அது பதில் இருக்கா இல்லையா? ஓகே, தேங்க் யூ. சொல்லுங்க திரு வரதராஜன். அதாவது சகோதரர், வெள்ளை அறிக்கை தயாராக இருக்கின்றது. 4 பக்க அறிக்கையில இன்னும் அதை தாண்டின அறிக்கையில இருக்குது. அதை தாண்டி விவாதிக்கிறேன்னா அது தனி விவாதமா விரிவா பேசணும். அதை பத்தி சொல்ல ஒண்ணு நான் பாயிண்ட்ல படிப்படியா ஒண்ணு சொல்ல முடியும். ஒண்ணு இப்ப இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் இவர் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற தீர்மானம், ராஜீவ் காந்தி அவர்கள் சொன்னார் கோயில் குறித்து கொண்டு வந்திருக்கிற தீர்மானம் தேர்தலை மனதில் வைத்துன்னு 68 விழுக்காடு மக்கள் சொல்லி இருக்கிறாங்க. நம்ம நடத்தின கருத்து கணிப்பு மேடம், நாங்கள் எந்த விதமான கருத்து கணிப்பையும் எப்பயுமே நம்பினது கிடையாது. நாங்கள் சட்டீஸ்கரில் தோப்புன்னு கருத்து கணிப்பு சொன்னிச்சு, மத்திய பிரதேசம் தோப்புன்னு சொன்னிச்சு. நாங்கள் மக்கள் எங்களுக்கு பாஜக ஒரு விஷயம், அதாவது மக்கள். அதனால நாங்கள் எப்பயுமே மக்களை நம்புவோம், எங்க தொண்டர்கள் நம்புவோம். அதனால எந்த கருத்து கணிப்பையும் நாங்கள் நம்ப மாட்டோம் எப்போதுமே. அதை பார்த்தோம். இப்போ சொன்னா ராஜீவ்காந்தி இல்ல அது இல்ல 30 செகண்ட்ல சொல்ல எனக்கு கொஞ்சம் கூட வேணும். ஏன்னா ராஜீவ்காந்தி எதை பேசுறவர்ல எங்களை நோக்கி தான் வச்சிருக்கீங்க. அதனால எங்களை அப்படி அதை சுருக்கிட கூடாது. இல்ல நம்ம முடிவுக்கு வந்து அதை கேட்டேன். இப்ப அரபு நாடுகள்ல நாங்க ஒரு நிமிஷம், அரபு நாடுகள்ல நான் சிறுபான்மைக்கு எதிராக மோடி செல்பரா சொல்றாங்களா சார்? உலக நாடுகள்ல நரேந்திர மோடி 18 விருதுகளை வாங்கியிருக்காங்க. அதுல 8 விருதுகள் இஸ்லாமியர்கள் கொடுத்த விருதுகள் சார், அது மறக்க கூடாது. அப்புறம் 100 லட்சம் கோடி கடன் சொன்னீங்க, 100 லட்சம் கோடி கடன் சொன்னீங்க, 100 லட்சம் கோடி கடன்றீங்க. 100 லட்சம் கடன்னா சார், நீங்க ஆசியா வங்கி சீனாவோட அதிகமாக ஒரு மூலதனமா தான் கொடுத்துருக்கு, வட்டியில்லா கடனா கொடுத்துருக்கு சார். எல்லாம் புரிஞ்சுங்க, சீனாவோட கொடுத்துருக்குது. ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு விஷயம் சார், ஒரு குழந்தைக்கு அதாவது ஒரு விஷயம் சார் ராஜீவ்காந்தி சார், அதாவது ஒரு 100 ரூபா கடன் வாங்கி ஒரு டாஸ்மார்க்ல போய் சாராயம் வாங்கி குடிச்சா தப்பு. அதே ஒரு 100 ரூபா கடன் வாங்கி ஒரு குழந்தைக்கு புத்தகம் வாங்கி கொடுத்தா தப்பு கிடையாது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு கட்டமைப்புகளுக்காக சீனாவோட நீங்க சார் திமுகவோட கடன் என்ன சார்? திமுக அந்த ஆட்சியில் இன்னைக்கு 8,20,000 கோடி ரூபாய் கடன் சார். 2,60,000 கோடி திமுக வாங்கின கடன் சார். ஆனால் அனுபவிக்க கூடியவர்கள் அந்த பெரும் பணக்காரர்களாக இருக்கிறாங்க. உங்களுடைய பார்வைக்கு நன்றி திரு அந்தரிதாஸ். அதாவது கச்சா எண்ணெய் விலை குறையும் போதெல்லாம் 68+17 85 தவிர்த்து மற்றதான் ராமரன் சொல்லியிருக்காங்க. கச்சா எண்ணெய் விலை குறையும் போதெல்லாம் கலால் வரை 18 முறை ஏற்றி 3.5 லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசு வசூல் செய்திருக்குது. ஒன்று. இன்னொன்று 4Gயும் 5Gயும் கொண்டு போய் BSNL கொடுக்காம ஜியோக்கு கொடுத்ததுனால 82,000 பேர் இன்றைக்கு வேலையை இழந்து விட்டார்கள். ஒன்னே ஒன்று சொல்றேன், நிதியமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிதியமைச்சர் ஒரே ஒரு இல்ல சொல்றேன், நிதியமைச்சருடைய கணவர் மரியாதைக்குரிய பிரகலாத் பிரபாகர் ஒன்று சொல்லியிருக்கிறார், இந்த 9 ஆண்டுகளில் பிஜேபி ஏற்றிய விஷத்தை எடுப்பதற்கே 15 வருடங்கள் ஆகும் சொல்லியிருக்கிறார்.
அது மாத்திரமல்ல, சத்யபால் மாலிக் 4 முறை வந்து கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், if the whole country will burn like Manipur if BJP is not defeated என்று சொல்கிறார். அதுதான் இந்த தேர்தலை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சபதமாக இருக்க வேண்டும். தீர்மானத்திற்கு அளித்திருக்கக்கூடிய வாக்கை நீங்க எப்படி தான் பாக்குறீங்க? இது வெறும் தேர்தலை மனதில் வைத்து அப்படினு பாக்குறீங்க. போலரைசேஷன் ஆஃப் ரிலிஜியஸ் போலரைசேஷன் அவங்க ட்ரை பண்றாங்க மத வெறியை ஊட்டுவதற்காக. ஆனா 15% பேர் தான் அதை ஆதரித்திருக்கிறார்கள், 85% பேர் எதிர்த்திருக்கிறார்கள். திரு குமார், இன்று கொண்டுட்டு வந்த அந்த தீர்மானத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்த இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்தியாவில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இந்து மக்கள் அதிகமாக வெகுஜனங்கள் இந்து மதத்தை ஃபாலோ பண்றவங்க, அவங்களுக்கு அவங்க பாராட்டுவாங்க, அவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது அரசுடைய கடமை. ஒரு பெரிய சாதனை செய்து முடித்து இருக்கிறத பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. 1993 இருந்து நீங்க மும்பை கலவரம் போலயோ, 97 கோயம்புத்தூர்ல நடந்த கலவரம் போலயோ, 2003 குஜராத்ல நடந்த கலவரம் போலயோ எந்த கலவரமும் 2014 இருந்து 24 வரைக்கும் நடந்தது இல்லை. அதனால சகோதரர் ராஜீவ்காந்தி சொன்னது போல மத கலவரங்கள் எதுவுமே நடத்தப்படல. அரபு நாடுகள்ல மோடிக்கு உயரிய கௌரவ விருது கிட்டத்தட்ட 9 நாடுகள் வழங்கி இருக்கிறது. மத நல்லிணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா அயோத்தியில இப்போ ராமராலயம் கட்டினதுக்கு பிறகு அங்க பொருளாதாரம் 10 மடங்குக்கு மேல அதிகரித்து ஒரு மதச்சார்பற்ற நாட்டுல ஒரு கோயிலை கட்டிட்டு அது பார்லிமெண்ட்ல தீர்மானம் கொண்டுட்டு வந்து தன்னைத்தானே பாராட்டி கொண்டு இதுல எப்படி மத நல்லிணக்கம் இருக்கும்? அது வந்து ஒரு சரி, உங்களுடைய பார்வை எடுத்துட்டேன். நீங்க அதை மத நல்லிணக்கமாக கருதுகிறீர்கள். நன்றி. 500 ஆண்டுகால பிரச்சனைக்கு ஒரு சாதனை கிடைத்திருக்கிறது, தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போல பாபர் மசூதி கட்டப்படும். 500 ஆண்டு காலமாக அது பிரச்சனையாக பார்ப்பது ஒரு சாரர் தான்றாங்க. ஓகே சார், உங்களுடைய பார்வைக்கு நன்றி. திரு ஆர்கே, அழைத்தார்கள் என்றால் பிரதமர் ராஜி கலந்து ஓகே திரு ஆர்கே, உங்களுடைய நிறைவு பார்வை இந்த போல்வே. இது கடைசி நிமிஷத்துல வந்து தீர்மானமா இருக்கிறது. ஓகே ஓகே, ஐ காட் யுவர் பாயிண்ட் சார். குமார் சார் வந்து ஒரு பதிவை போட்டுக்கிறார். அவர் சொல்றது பாத்தீங்கன்னா இது கடைசி நிமிஷத்துல வந்து அதான் இது கடைசி நிமிஷத்துல கொண்டு வந்த ஒரு தீர்மானமா இருக்குது, நுழைக்கப்பட்ட தீர்மானமா இருந்தது. ஏனென்றால் இது காத்தால வர கிடையாதாமா, இந்த லிஸ்ட் ஆஃப் பிசினஸ்லயே கிடையாது இந்த ராமர் கோயில் தீர்மானம். திடீரென்று கொண்டு இது பல விஷயங்கள் வந்து திடீரென்று கொண்டு வந்து எம்பிஸை வந்து சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய அந்த இடத்தில் வந்து பாஜக முழுக்க 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 ஜனநாயக விரோத ஒரு பிராக்டிஸாகத்தான் இருக்குது. கடைசி நிமிஷத்தில் ஏதோ ஒரு தீர்மானம் கொண்டு வர்றது, அது வந்து ஒரு என்ன இம்பார்ட்டன்ஸ் தெரியல. இப்போ நாளைக்கு ஒரு செஷன் நடத்தி அது கூட பண்ணியிருக்கலாம், இன்னும் என்ன பிரச்சனை இருக்கிறது? அந்த ஒரு விஷயம். அடுத்ததாக ஊழலை பத்தி இவ்வளவு பேசுறோம். நான் வந்து நம்பர்ஸ்க்கே போல, யார் எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்கல்ல, ராஜீவ்காந்தி பல நபர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மார்பியில வந்து, அதாவது குஜராத்தில் தேர்தல் நடக்கிற வேளையில வந்து ஒரு பிரிட்ஜ் கொலாப்ஸ் நடக்கிறது. அதற்கு யார் வந்து கடைசியில் வந்து பிடிக்கப்பட்டார்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்ஜ் கட்டின ஓனர் கூட அங்க வந்து சீன்லேயே கிடையாது. அங்க 2 ஊழியர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கலாம், அதோட விட்டாங்க. பில்கிஸ் பானோ கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் அந்த அளவுக்கு கண்டனம் தெரிவித்து அந்த நபர்களை வந்து சிறையில் எடுத்த பிறகு 5 நாள் அவர்களுக்கு பரவல்ல வெளியே வந்துட்டானுங்க. இப்ப வெளியே இருக்கிறானுங்க. அந்த 5 நாள்ல இது ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு நிலைமையா இருக்கிறது. 777 கோடிக்கு வந்து ஒரு டனல் கட்டுறாங்க டெல்லியில. பிரதமர் வந்து அதுல வந்து அப்படியே ஹாயா நடக்கிறாரு, பெரிய போட்டோஸ் எல்லாம் வந்தது. இப்ப G20க்கு முன்னால் நடந்த விஷயமா இருக்கிறது. இப்போ இன்னைக்கு வந்து அந்த டனல் வந்து யூஸே பண்ண முடியாது. இட் இஸ் a threat to people using the tunnel அப்படினு இன்னைக்கு வந்திருக்கிறது. இதை விட பெரிய ஒரு ஊழல் இருக்கிறதா? இந்த ஊழல்களை வந்து யாரும் பேச மாட்டீர்கள், ஏனென்றால் மீடியாவுக்கு அந்த அளவுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, அதனால பேச முடிய மாட்டேங்குது. ஓகே, thank you. ஒரே 5 செகண்ட்ஸ். மத சார்புள்ள ஒரு அரசின் கீழ் மத நல்லிணக்கத்திற்கு வாய்ப்பே இல்லை. thank you. கேள்விக்களம் இதோடு நிறைவுக்கு வருகிறது. பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. உங்கள் சன் நியூஸ் சேனல் இப்போது வாட்ஸ்அப்பில் தமிழ்நாட்டின் முதன்மை செய்தி சேனலின் செய்திகள் ஒரு கிளிக்கில். சன் நியூஸின் அண்மை செய்திகள் அனைத்தையும் வாட்ஸ்அப் வழியாக உடனுக்குடன் அறிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.